மலேரியா இல்லாத இலங்கை என்ற துணைப்பொருளே இந்த தேசிய நிகழ்வானது இலங்கை முழுக்க நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே எமது மாகாணத்தை பொறுத்தமல்ல மலேரியா நோயினுடைய தாக்கங்கள் இருப்பதால் இந்த தேசிய நிகழ்வை கிளிநொச்சி மாவட்டத்திலே நடத்துவதற்கு மலேரியா தடை இயக்கம் நடவடிக்கை எடுத்து இந்த நிகழ்வை இன்று இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். வன்னி மாவட்டங்களில் ஏன் இந்த நிலைமை இருப்பது என்று சொன்னால், இங்கு சுகாதார தேவைகள் அதிகமாக இருக்கின்றது என்ற ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நீண்டகால யுத்தம், கிட்டத்தட்ட 30 வருட யுத்தம் எம்மை இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கின்றது. ஆகவே இதற்கு எதிராக நாங்கள் உழைக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். நகரை அண்டிய பகுதிகளில் ஓரளவுக்கு திருப்திகரமான சுகாதார சேவைகள் நடைமுறையில் இருந்தாலும் கிராம மட்டங்களில் மேலும் விஸ்தரிக்க வேண்டியதும் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியதுமான ஏராளமான சுகாதார சீர்கேடுகளும் பிரச்சனைகளும் எங்களிடம் இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த தேசிய நிகழ்வு நடைபெறுவதற்கூடாக இந்த மாவட்டத்தில் உள்ள சுகாதார தேவைகள் பிரச்சனைகளை உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வருவது எனது நோக்கமாக நான் கருதுகின்றேன். இலங்கையில் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் தான் அதிகூடிய மலேரியா இந்த தொற்று நோய் பரவி வந்த காலம் இருந்தது. இலங்கையில் ஏனைய பகுதிகளிலும் இருந்து வந்தது. ஆனால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது தலைமையிலான அரசு அதை கணிசமாக குறைத்திருக்கின்றது. அதே போல விரைவாக இந்த நாடு மலேரிய நோயற்ற ஒரு நாடாக விரைவாக மாறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தமிழர் பண்பாட்டு அலுவலகத்தின் மரியாதையுடன் இன்றைய விழாவிலே கலந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்ற அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்து மலேரியா தடை மாவட்டத்தில்